எடுக்கும் மக்கதை இன்றமிழ் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்வினின் முடி கடக்களிற்றை கருத்துள்ளிருத்துவார் பிங்குருவில் சற்குருவாயுத்து கூடல் மீனவன் மேல் வினை தேர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தனை இருளில் பறவை வாதற்கேவல் உண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவதூள் திருவாத ஊரில் வந்த புண்ணியனாரினையடிகள் போற்றி போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்குடாரடி போற்றே செக்குடாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதே. சுன்மாலை பயில்கின்ற சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்க சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பன்மாலை வரிவண்டு பன்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகுதிங்கள் முகில் விளங்கும் முடிச்சின்னி பொன்மாலை மார்பம் பொன்மாலை மார்பம் என் புது நலம் திகழ்வானோ மஞ்சுமந்த வாழ்பவர்க்கும் மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதிர்த்த வேதியர்க்கும் மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதிர்த்த வேதியர்க்கும் பொன்பொருந்து தேவர்க்கும்
பார்வதீபதே அருட்கடலாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே மூர்க்கநாயனார் புராணம், சோமாசிமார நாயனார் புராணம் ஆகிய புராணங்கள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நாயன்மார்கள் எல்லாம் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து அதனாலே சிவ சமானமாக சிவாலயத்திலே இருந்து எல்லாராலும் வணங்கப்பெறுகின்ற தகுதியை பெற்றுள்ளார்கள். சிவத்தை வணங்குகின்றவன் சிவமாகிறான். அப்படி சிவத்தை வணங்கவில்லைவானால் மறுபடி பிறவி எடுக்கிறார். அதனால சிவத்தை வணங்கி சிவனடியார்களை வணங்கி அதன் மூலமாக சிவபுண்ணியத்தை சேர்த்து அந்த சிவபுண்ணியத்தினாலே சிவனுக்கு சமானமாக சிவனாலே மதிக்கப்படுகின்ற ஆன்மாவாக இருக்கு. சிவனாலே மதிக்கப்படுகின்றவர்கள் என்று சொன்னால் அவருடைய பெருமை அளவிடற்கு ஒரு அரசன் ஒருவனை மதிக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அரசனாலே ஒருவன் மதிக்கப்படுகிறான் என்றால் அது போல எல்லா உலகங்களுக்கு அரசனாயிருக்கிற சிவன் இந்த நாயன்மார்களை மதித்து தன்னோடு தான் இருக்கிற கோயிலிலே எழுந்தருளோய். அதனால அவர்கள் தொண்டிலே மிக உறுதியுடையவர்களாக இருந்தார்கள். சிவத்தொண்டு செய்வது, அந்த சிவத்தொண்டுக்கு ஏதாவது இடையூறு வந்தா அந்த இடையூற்றுக்கு இடையூறு செய்வது. சிவத்தொண்டுக்கு இடையூறு வந்தால் அந்த இடையூற்றை வென்று விடுவார்கள், அந்த இடையூற்றை கொண்டு விடுவார்கள். அந்த இடையூறுக்காக தொண்டை விட்டு விட மாட்டார். அவர் செய்த பணிக்காக அந்த இடையூற்றுக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்படி அஞ்சாமல் பணி செய்தபடியினாலேதான் அவர்கள் நாயன்மார்கள் என்ற பட்டத்தை பெற்று சிவபெருமானுடைய பிரதிபிம்பமாயிருக்கின்ற சுந்தரமூர் சுவாமிகளாலே தோத்தரிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களிலே என்று சொல்ல போற நாயனார் மூர்க்க நாயனார். மூர்க்க நாயனார் பேருக்கு அங்கு போய் தெரியும். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார்கள் என்பது ஒரு வழங்கும். உலகத்தில மூர்க்கன் என்பவன் அறிவில்லாமையினாலே தான் கொண்ட காரியத்தை தான் சொன்ன வார்த்தையே தவறாக இருந்தாலும் கூட அதையே உயர்ந்ததென்று சாதிப்பவனை மூர்க்கன்னு சொல்றது. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது. முதலையும் பிடிச்சத பிடிய விடாது, விழுங்கிட்டு தான் மற்ற விழுந்தான். அதே போல மூர்க்கனும் தான் கொண்டதை விட மாட்டான். ஆனா இந்த மூர்க்கர் எப்படிப்பட்டவர்னா சிவபுண்ணியத்தை மேற்கொண்டு அந்த சிவபுண்ணியத்துக்கு இடையூறு வந்த போதும் விடாது நின்று அந்த சிவபுண்ணியத்தை செய்தபடியினாலே இவருக்கு மூர்க்கர். அதனாலே அப்படிப்பட்ட மூர்க்க நாயனார் வாழ்ந்த பதி திருவேற்காடு. திருவேற்காடு என்பது தொண்டை நாட்டில் இருப்பது, சென்னைக்கு பக்கமாக இருப்பது. அப்படிப்பட்ட அந்த ஊரு தொண்டை நாடு எப்பொழுது சான்றோர்களை உடையது. தொண்டை நாடு சான்றோர்களை உடையது. சான்றோர்கள் என்றால் புலவர்கள், அருளாளர்கள். பணக்காரனுக்கு அந்த பதவியோட மதிப்பு அதோட சரி தீர்ந்து போச்சு. பணக்காரனுக்காக எங்கேயாச்சும் கோயில் கட்டியிருக்கேன் இல்லை. இது பணக்காரப்பா அவன் கோயில் இல்லை, அருளாளர்களுக்கு தான் கோயில். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி. கோடி சின்னதா போச்சு. கோடி சின்னதா போச்சு. முன்னெல்லாம் கோடி பெருசா இருந்துச்சு, இப்போ கோடி சின்னதா போச்சு. அவன் இவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்த பிறகு அவனுக்கு கோடீஸ்வரனுக்கு நான் கோயில் கட்டுறேன். ஐயோ கோடீஸ்வரன் செத்து போனேன், இதுவாறு எல்லாம் கோடீஸ்வரன் கோயில் இல்லவே இல்லை. அருளாளர்கள் தான் இருக்கிறார். மகான்கள் கோயில், நாயன்மார்கள் என்று அவர்களுக்கு தான். அதனால அந்த அருளாளர்கள் இருக்கும் போதும் அவர்களுக்கு பெருமை, இந்த உலகத்தை விட்டு நீங்கின பிறகும் பெருமை. அவர்கள் இறந்தும் இருப்பவர்கள், இவன் இருந்தும் இறந்தவன், அருளை எண்ணாதவன். அதனால அருளாளர்கள் தேகத்தை பூத தேகத்தை விட்டாலும் புகழுடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட அருளாளர் வரிசையிலே நாயன்மார்கள் என்பவர்கள் தனிச்சிறப்புடையவர். 63 தனிச்சிறப்புடையவர். அருளாளர்கள் உலகத்தில் மகான்கள் ஏராளம். அருளை பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே அதிகம். இன்னும் நூல்களிலே வராமல் தெரியாமல் இருக்கின்றவர்கள் நிறைய. நம்ம காதுக்கு வராமல் இருக்கின்ற மகான்கள் நிறைய. நூலிலே சுந்தரனால பாடப்பெற்றவர்கள் தனியா 63. இவர்களை பின்பற்றி வந்தவர்கள் ஏராளமானவர். நாயன்மார்களை பின்பற்றி அருள் பெற்றவர்கள் ஏராளமானவர். அப்படிப்பட்ட நாயன்மார்களே இந்த மூர்க்க நாயனார் மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை வளநாடதனில் வயல் பரப்பும் நன்னித்திலவன் திரைப்பாலி நதியன் வடவால் நலங்கொள்வதி. தொண்ட நாட்டிலே பாலி நதிக்கு வட பக்கத்தில் இருப்பது, பாலி நதியினுடைய வடகரையில் இருப்பது அன்னப்படைகள் குடைவாவி அலர்புக்காட அரங்கினடை மின்னுக்கொடிகள் திகிர்கொடிகள் விளைவிற்காடு வேற்காடு. அதனால அன்னப்பட்சிகள் குடைந்து விளையாடுகின்ற வாவிகள் நீர்நிலைகளை உடையது. அதற்கு மேலே அரங்கத்திலே மின்னுக்குடிகள் என்கின்ற நாட்டிய பெண்கள் ஆட. அதற்கு மேலே குடிகள், அந்த நாட்டுக்கு அந்த அரசனுக்குரிய குடிகள் விளங்குகின்ற விழாக்களையும் பொருந்தியதாக இருப்பது அந்த வேற்காடு. திருவேற்காடுன்னு இருக்குது. கோயில் சுமார நடுத்தரமான கோயில். உள்ளே சுவாமி அம்பாள் திருமண கோலமா இருக்கிறாங்க. முன்னாடி சிவலிங்கம். அப்படிப்பட்ட கோயில் அது சென்னப்பட்டினத்து பக்கமா இருக்கிறது. திருவேற்காடுன்னா இன்னொரு சாமி இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாமி, உலகமே தெரிஞ்ச சாமி. திருவாற்காடுன்னா அந்த சாமி தான் வரும். இப்போ நான் உறையூர்ல சுவாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா என்ன கேட்கறாதுமா, அந்த வெக்காளியம்மனுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு முந்தைய எவ்வளவு காலமா இருக்காரு அந்த பஞ்சவர சுவாமி. அவரு ஃபேமஸா இல்லை. இந்த வெக்காளியம்மன் இருக்கிற ஃபேமஸுக்கு அவரு இல்லை. அதனால அம்மன்னு சொன்னா நரிமனுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அம்மன்னா இப்படி இவ்வளவு தெளிவான உலகமாக இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட திருவேற்காடு செம்பர் புருஷை திருவேற்காடு அமர்ந்த செய்ய சடைக்கற்ற நம்பருக்கு பேர் திருவேற்காடு. முருகப்பெருமான் பூஜை பண்ணியது. வேர்க்கடவுளாயிருக்கிற முருகன் பூஜை பண்ணியதுனால வேற்காடுன்னு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம். செய்ய சடைக்கற்ற நம்பருக்கு உம்பருக்கு அமுதளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு, தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து தான் நஞ்சை அமுதமாக உண்டவருக்கு, இம்பர்தலத்தில் வழியடிமை என்றும் கொன்றா இயல்பெறும். அதனால அவருடைய பக்தி நெறியிலே வழி அடிமையாக என்றும் குன்றா இயல்பெறும். எப்பொழுதும் அந்த அன்பிலே பக்தியிலே குறைவில்லாதவராக விளங்குவோர் ஒருவர். தம்பற்றுடைய நிலை வேளாண் குலத்தில் தலைமை சார்ந்துள்ளார். அவர் வேளாளர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர். கோதில் மறைவில் பறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி அந்த வேளாளர் குலத்திலே தோன்றினாரு. தோன்றி அறிவு கொண்ட நாள் தொடங்கி, அறிவு என்கிறது ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசு இந்த மாதிரி அவர் பாடு. அவருக்கு புத்தி எப்படி போச்சு? ஒருவனுக்கு சின்ன வயசுலேயே நல்ல புத்தி வர்றது இருக்குது, சின்ன வயசுலேயே கெட்ட புத்தி வர்றது இருக்குது. சின்ன வயசுல கெட்டவனா இருந்து அப்புறம் பின்னாடி நல்லவன் ஆயிடுறான். சின்ன வயசுல நல்லவனா இருந்து பின்னாடி கெட்டவன் ஆயிடுறான். சில பேர் சின்ன வயசுல எந்த பழக்கத்தில் இருக்கானோ அதே வரல ஆயுள் வரல இருக்கான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆனா அந்த பழமொழி எல்லாத்துக்கும் பொருந்துறது இல்லை. சின்ன வயசுல கெட்டவனா இருக்கிறேன் அப்புறம் நல்லவனா ஆகுறது இல்லையா? நல்லவனா இருக்கிறவன் கெட்டவன் ஆகணும் அறிவு. அதனாலே இந்த அறிவு கொண்ட நாள் தொடங்கி இதற்கெல்லாம் காரணம் முன்ன செய்த பாவ புண்ணியங்கள். முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களாலே இந்த ஜென்மத்தில் அந்த புத்தி உண்டாகும். அதுக்கு தகுந்த அவரை சேர்க்க கோதில் மறைவில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள் என்று அறிவு. ஆதி முதல்வராகிய சிவருமான். ஆதி முதல்வர் ஆதி முதல்வர் சிவருமான் முதல்வர், எல்லாருக்கும் முதல்வர். ஆதி முதல்வர்னா அவருக்கு மேல முதல்வர் இல்லை.
என்பது. அதைத்தான் திருவள்ளுவர் ஆதி முதல்வர் ஆதி பகவான். முதல் திருக்குறளிலே ஆதி பகவான். பகவான் என்பவர் பல பேர் இருக்கிறாங்க. பல பேர் இருக்கிற சனி பகவான், விஷ்ணு பகவான், கிருஷ்ண பகவான், புத்த பகவான், பல பகவான் இருக்காங்கல்ல. அந்த பகவான்ல 2வது பகவான், 3வது பகவான் சிவபெருமான் தான் ஆதி பகவான், முதற் பகவான், முதற்கடவுள்னு சொல்லுதல், முதற்கடவுள். அதனாலே ஆதி முதல்வர் திருநீற்றின் அடையே பொருள் என்று அறிந்தரனார். சிவபெருமானுடைய திருநீற்றின் நெறியே உயர்ந்த நெறி என்று அதை பின்பற்றி கொண்டார். சைவத்தில பிரதானமான முக்கியமான உயர்ந்ததாயிருக்கிற பொருள் எது என்று கேட்டால் திருநீர் தான். முதல், 2வது உத்தராட்சரம், 2வது பஞ்சாட்சரம், 3வது. 3 முக்கியமானதுதான். திருநீர், உருத்தராக்கம், பஞ்சாக்கம், அடையாளம். அடையாளம் திருநீர் பூசி அடையாளம். அது குறி அடையாளம். இப்ப கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிருந்தா என்ன சொல்லுவா? ஓ, இவர் டிஎம்கே என்று கண்டுபிடிக்கிறோம் அல்லவா? அதுபோல எல்லாவற்றிற்கும் அடையாளமாக இருப்பது, நம்முடைய சைவத்துக்கு அடையாளமாக இருப்பது என்றால் திருநீர். திருநீருக்கு மேல உயர்ந்த பொருள் கிடையவே கிடையாது. திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காகவே ஒருத்தர் ஸ்வசலா அவதாரம் பண்ணினார். திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காக, திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீறு பூசணவனை கண்டா திட்டுற காலம், கண்டா திருட்டுன்னு சொல்லுகிற காலத்துல ஒருத்தர் வந்தார். திருநீறு தான் உயர்ந்தது, அவர்கள் சொல்லுவதெல்லாம் தவறு என்று சொல்லி அவர்களை கழுவலையே ஏற்றி விட்டார். திருநீற்றை எவன் தடுத்தானா அவனை கழுவலையே ஏற்றி விட்டார். திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காகவே வந்தது அந்த அவதாரம். திருநீற்று பதிகம் பாடுவதற்காகவே வந்தது அந்த சுந்தரர் அவதாரம். திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக, சுந்தரர் அவதாரம் திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக வந்தது. மற்ற பதிகங்கள் எல்லாம் 2வது. இல்ல விளங்குதா? மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். திருத்தொண்ட தொகையை தருவதற்காக வருகிறார். சுந்தரமூர் சுவாமிகள் பாடிய பாடல்கள் இன்றைக்கு 1026 பாட்டு இருக்குது. அதில் இந்த 11 பாட்டு முக்கியமானது. நல்லா விளங்குத? அதனாலே அப்படி அவர் திருத்தொண்ட தொகை பாட வந்தது போல இவர் திருநீற்று பதிகம் பாடவே வந்தார். ஞானம் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கன் திருவாரவாயான் திருநீரே திருநீரே திருநீரேன்னு 11 பாட்டு. அதனால சைவ சமயத்திலே முக்கியமான அடையாளமாக இருப்பது திருநீரு, உருத்தராட்சம். இது புறச்சின்னம்னு வேறு, பஞ்சாட்சர அகச்சின்னம்னு வேறு. அகத்தில் கருத்தின் பயனாம் எடுத்து. அதனால திருநீர் ஒருத்தன் பூசி விட்டானால் அவன் சிவகணங்களோடு ஒன்றாக எண்ணப்படுகிறான். திருநீர் பூசாத நெற்றியை சுடுன்னு விரைஞ்சுடுதான் அரசனுக்கு. அந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்துல தான் பூசாதே இல்லையே. சிவாலயம் இல்லாத கிராமத்தை சுடுன்னு சொல்லு. சிவாலயம் இல்லாத கிராமத்தை சுடு, திருநீர் பூசாத நெற்றியை சுடு என்று வேதத்தில். அதனாலே இந்த நாயன்மாராகிய மூர்க்க நாயனார் ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள், திருநீற்றின் நெறியே பொருள், முக்கியமான பொருள் உயர்ந்தது. சைவமை திருவின் சார்வே பொருளனச் சாறு நேரார் என்பது திருநீலகண்ட நாயனார். அதனாலே அந்த திருநீற்று நெறியில் நின்று சிவனுக்கு பணி செய்தார். அப்படி சிவனுக்கு பணி செய்வதோடு அல்லாமல் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு பணி செய்தார். இவர் சங்கம பக்தின்னு, பூபக்தி, லிங்க பக்தி, சங்கம பக்தின்னு சொல்றது. குரு லிங்க சங்கம பக்தின்னு 3 வகையாக பக்தி. அதிலே இவர் முக்கியமாக எடுத்துக்கொண்ட பக்தி சங்கம பக்தி. சங்கமத்தின் அடியார்கள் பக்தி. அடியாரிடத்தில் ஒருவனுக்கு பக்தி இருந்தால் சிவனுடைய திருவருளை எளிதாக பெற்றுக் கொள்ளலாம். சிவனை பற்றி பண்ணி அருளை பெறுவது கொஞ்சம் கடுசு. அடியார்களிடத்திலிருந்து பக்தி திருவருளை பெறுவது மிக எளிது. அதனாலே
அடியார் பத்தியிலே நின்றவர். அது ஒரு சிவஞான தீபம்னு ஒரு நூல் சொல்லுது. கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமீனி சூரிய சங்கமம் முகமா. கோதனத்தின் முலை லிங்கம், பசுவினுடைய முளைக்காம்பு இருக்கிற அது லிங்கம். கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமீனி. மே இருக்குதே அது குரு. மே உடம்பு இருக்கே அது குரு. சூரிய சங்கமம் முகமா. அடியார்கள் அந்த பசுவினுடைய முகம். அடியார்கள் பசுவினுடைய முகம், அந்த பசுவினுடைய உடம்பு குரு, பசுவினுடைய அந்த முளைக்காம்பு லிங்கம். இப்ப 3 பகுதியா இருக்குல்ல, முகம், உடம்பு, முளைக்காம்பு. பால் எது கொடுக்குது? முளைக்காம்பு தான் பால் கொடுக்குது. பால் முளைக்காம்பு கொடுக்குதுன்னு சொல்லி அதனால நல்ல பச்சை புல்ல முளைக்காம்பு கிட்ட போட்டு சாப்பிடுனா சாப்பிடுமா? முளைக்காம்பு சாப்பிடுமா? கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமேனி கூறிய சங்கமம். சங்கமம்னா அடியார்கள். கூறிய சங்கமம் முகமாம் குலவும் கீரம். கீரம்னா பால். போத மூளை பொழிந்துடும் என்று. முளைதானே பால் கொடுக்குது. அறிவில்லாம போய் பால் கொடுக்கற முளைக்காம்பு விட்டுட்டு முகத்துக்கு போடுறான், வாய்க்கு போடுறான் புல்ல அப்படின்னு வேணா சொல்லுவானா? குருவாமேனி குலவங்கீரம் போத முலை பொழிந்துடும் என்று அதற்கு அன்பாக புல்லளித்தால் அருந்தியிடா உடலும் கொள்ள நீதியினால் அறிந்து முகத்தளித்தால் எங்கும் நிறைவா. முன்னாடி முகத்துக்கிட்ட போட்டோம்னா சாப்பிடுகிறது, சாப்பிட்டு அதனால பாலை கொடுக்கிறது, உடம்புக்கும் அது எல்லா வகையாலும் நிறைவாகுது. நீதியினால் அறிந்து முகத்தளித்தாலெங்கும் நிறைவாகும் முத்தி சிவலிங்கத்தேன். முத்தி சிவலிங்கத்தேன் ஏதமில் சங்கமத்தை வழிபடுவார்க்கு அன்றி எய்தறிய சிவானுபவம் எய்தோனார். அடியார்களை வழிபட்டாதான் சிவானுபவம் கிடைக்கும். இது போலன்னா முகத்துக்கு புண்டு போட்டோம்னா பால் கொடுப்பது போல. அதனாலே அப்படி அடியார்கள் பெருமை மிகப்பெரிது. அதிலே இவர் அந்த உண்மையை அறிந்து அடியார்களுக்கு தினந்தூறு அமுது செய்து வைப்பது. இளையான்குடிமார நாயனாரை போல அடியார்களுக்கு அமுது. இளையான்குடிமார நாயனார் வீட்டுக்கு சிவன் வந்தார். ராத்திரி 11 மணிக்கு மழை கொட்டுகிற நேரத்தில் வந்தார். மழை கொட்டுது, 11 மணி, இரவு, இருட்டு, மின்னல், இடி, 2 பேரும் பட்டினி. அந்த வேளையிலே விருந்து வந்தது. அந்த வேளையிலே விருந்து வந்தது. விருந்து வந்தால் என்ன பண்ண வேணும்? உபசாரம் வந்துட்டார். அந்த ஈரத்தை போக்குவதற்கு வேற வஸ்திரம் கொடுத்தாரு. ஈரத்தை துடைச்சுக்கிட்டாரு, வேற வஸ்திரம் உடுத்திக்கிட்டாரு. வந்த சாமியா இருப்பா, ஒரு வம்புக்கான சாமியா இருப்பா, அக்கிரமமான சாமியா இருப்பா. அந்த வேளையில வருவாங்க. சாப்பாடு போடுறதுனாலும் கூட விருந்து போனா எந்த நேரத்துக்கு போறதுன்னு தெரியுது இல்லையா? அந்த நேரத்துக்கு போறோம். ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்தாரு இருப்பதற்கு. ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் வந்தவர் வரும்போதே பசின்னு வந்தார். டிபன் சாப்பிட்டையா, நான் தங்கிருந்து போறியான்னா பரவாயில்ல, வரும்போதே பசினாரு. தாதிப்பின்றி பசி தலை கொள்வதுனாரு. அதுவும் பசி தலைக்கு வந்துருச்சான், வயிற்றில் இல்லை, தலைக்கு வந்துருச்சான். தாரிப்பின்றி பசி தலை கொள்வோம் அப்படின்னு வந்தாரு. இவருக்கு ஆசை, சரியான ஆசை. யாருக்கு? சாப்பாடு போட வேணுமே. ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால், அமுது ஊட்டுதற்கு ஆசையால் தாரமாதரை நோக்கி மனைவியை பார்த்தார். சபோதனர் தீரவே பசித்தார் செய்வது. சபோதனராகி வந்திருக்கிற அடியவர் தீரவே பசித்தார். தீரவே பசித்தார், ரொம்ப பசியோட வந்திருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு பொருள், நம்முடைய பிறவி தீர்வதற்காக பசியோடு வந்திருக்கிறார். தீரவே பிறவி இதோடு தொலைஞ்சு போறதுக்காக இவர் பசியோடு வந்திருக்கிறார். தீரவே பசித்தார். என்ன தீரவே? பிறவி தீரவே பசித்தார் என்றாரு. அப்புறம் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். அவர் ஒன்றும் இழைக்கல. இளையான் குடிமாறான இழைக்கல. சாப்பாடு தயாராச்சு. அவர் தான் சாப்பிடல, இவர் சாப்பாடு தயார் பண்ணிட்டார்.
அதனால அந்த அடியவர்களுக்கு திருவமுது படைப்பது என்பது சாமானியம். அது எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்காது. அது அந்த இடங்களி நாயனார் புராணத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, சங்காரந்தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார். சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது கொடுக்கின்ற தவமுடையவர். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருந்தார் குடும்பாளூர்ல. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? திறந்தூர் அடியாரு சாப்பாடு போட்டு இருந்தாரு. ஒரு நாள் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பணமும் இல்லை, நெல்லும் இல்லை, அரிசியும் இல்லை. அரசனுடைய பண்டாரத்துல போய் களஞ்சியத்தில், நெல்லு களஞ்சியத்துல போய் திருடி இருக்கிறார். எப்படியோ நெல்லை திருடிட்டு வந்து அதை அரிசியாக்கி சாப்பாடு போடலாம். அது திருடுற சமயத்துக்கு சாமி காட்டி கொடுத்துட்டா, அது காவலை விட்டு ஆளை பிடிச்சி ராஜாட்ட கூட இருக்கிட்டேன். அப்போ உதவி பண்ணப்படாத ராஜா வந்து ஆளுகள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நெல்லு களஞ்சியத்தில் இந்த ஆளு வந்து திருடுறாங்க. அதை ராஜா கேட்டார், ஏன் சிறினாய்? அடியார்களுக்கு திறந்தோறும் சாப்பாடு போடுவோம்ங்க, அது இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, விட்டுப்பட்டு போச்சு. அதனால இந்த நெல்லை திருடிக்கிட்டு போய் அடியார்களுக்கு சாப்பாடு போடலாம்னு வந்தீங்கன்னு உண்மையை சொன்னான். அப்படியா? அப்படின்னு என்ன பண்ண, அடியார்களுக்கு பறை அறிவித்து எல்லாரும் வந்து நிறைய கொள்ளை அடிச்சுக்கிட்டு போங்க, எல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு அவன் உத்தரவு போட்டான். இவர்தான் எனக்கு பண்டாரம். பண்டாரம்னா அந்த நெல் வச்சிருக்கிற இடத்துக்கு பண்டாரம்னு போயிருப்பா. இவர் தான் எனக்கு மூல பண்டாரம். இவர்தான் மூல பண்டாரம். அதனால அந்த கொள்கைக்கு வந்து இடையூறு வரும்போது எந்த வகையினாலையாவது அந்த கொள்கையை நிறைவேற்றுவது, அப்படி எந்த வகையினாலாவது அந்த கொள்கையை நிறைவேற்று. அப்படிப்பட்ட திருநீற்றினுடைய நெறியே உயர்ந்த பொருள் இருந்து அறிந்து அந்த திருநீற்றுக்கு தலைவராயிருக்கிற சிவனுடைய அருளை பெறுவதற்காக அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்தார். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த தொண்டிலே தினந்தோறும் அடியவர்களுக்கு திருவமுது செய்து வைக்கும். காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டுண்ண சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு திருவமுது அமைத்து அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்ந்து அதன்பது கடைசியா இவர் உண்பது. நாகேஸ்வர பூஜை செய்த முதல்ல சாப்பிடக்கூடாது, கடைசியா தெரிஞ்சா. நாகேஸ்வர பூஜையில முதல்ல அடியாரோட உட்கார்ந்துடக்கூடாது. எல்லா அடியவரெல்லாம் சாப்பிட்ட ஒரு பாடு, அடியவர்கள் உத்தரவு கொடுத்த ஒரு பாடு சாப்பிடணும். நாகேஸ்வர பூஜையை பார்க்கிறது தான் முன்னம். பார்க்கிறது மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் உட்டிட்ட பண்பின் உடுத்தரப்பல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவை. அட்டிட்டல் அடியவர்களுக்கு அமுது படைக்கின்ற அந்த நிகழ்ச்சியை காணாமல் போகின்றாயே பூம்பாவாய் அப்படின்னு கூப்பிட்டார். அந்த சத்தத்தை கேட்டு அவ எழுந்து வந்துட்டான். அப்படிப்பட்டது மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜை எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக்கியது மாகேஸ்வர பூஜை. அப்படின்னா மாகேஸ்வர பூஜையினுடைய அருமையை சொல்லி முடியுமா? சாப்பாடு எப்படி போடுவாருன்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு. சாப்பாடு போடுறேங்கிற போருக்கு போடுவாரா இல்ல நல்லா போடுவாரா அப்படின்னா நல்லா போடுவாரா. தூய அரிசி, ஒன்னா நம்பர் பியூர் அரிசி, ஒரு கருப்பரிசி இல்லாம, ஒரு நெல் இல்லாம, ஒன்னா நம்பர் பொன்னி அரிசி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, தூய அரிசி. அடிச்சல்னா சாப்பாடு. நெய், நெய், நீர் இல்லா நெத்தி, நெய் இல்லா உண்டி. சாப்பாட்டில் சொன்னோன்னு நெய் சொல்றாரு. நல்லா சாப்பிட்டு பழக்கமானவர். இவர் முதலமைச்சராச்சா? சேர்க்கிறார் முதலமைச்சர். தூய அடிசில் நெய், கண்ணல். கண்ணல்னா ஜிலேபி அல்வா வைக்கிறோம். அல்வா ஜிலேபிலாம் அப்பவே இருக்கு. கண்ணல் சுவையின் கரிகளவை அமைத்து சுவையான கறிவர்க்கங்கள். கறிவர்க்கம், கறிவர்க்கம்னா வெண்டைக்காய் கறி, பாகற்காய் கறி, அவரைக்காய் கறி, புடலங்காய் கறி, இப்படிப்பட்ட இந்த காய் கறி. காய் கறிங்கிறது இதல்ல. சுவையின் கறிகளவை அமைத்து மேய அடியார்த்தவை போற்றி அவர்களை கொண்டு வந்து, அடியவர்களை
கொண்டு வந்து மனை பூந்து குலாவு பாதம் வடக்கிய மண்டு காதலின் ஆதனத்திட வைத்து அரிச்சனை செய்த பின் உண்டின் 4 விதத்தில் 6 சுவைத்தரத்தில் உப்பிலா அண்டர் நாயக தொண்டர் இச்சையில் நமக்கு செய்ய அளித்துள்ளார். பெரியார்கள் எப்படி சாப்பிட வேணும் என்று விரும்புகிறார்களோ அப்படி சாப்பாடு வேணும். எனக்கு மோர் பிடிக்காது, தயிர் தான் பிடிக்கும்னா தயிரா போடுவாங்க. ஆர்லிஷ் வேணும்னா ஆர்லிஷ், இச்சையில் அவங்க விருப்பப்பட்டபடி ஒற்றி விருப்பால் அமுது செய்வித்து ஆய பொருளும் அவர் வேண்டும்படியான உதவி. அதற்கு மேல அவர்கள் ஏதாவது பொருள் கேட்டா கொடுக்கணும். பணமோ வஸ்திரமோ மற்ற பொருளோ கேட்டா அது மாதிரி ஆளு கிட்ட யாராவது இருக்கிறார்களா? எந்த ஊர்லயாவது மாதிரி இருக்கிறாள் அந்த பக்கத்துல எங்கேயும் சில இடங்கள்ல இருக்கிறதாக. இந்த பகுதியில அது மாதிரிலாம் இல்லை. காணாப்புறவுகள் தான் நிறைய இருக்கிறாங்க. காணாப்புறம்னா புரியுதா? காணாப்புறவு அந்த மாதிரி பிரபுக்கெல்லாம் காணாப்புறவு அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாடோறும் இணைய பணி செய்து தினந்தோறும், மாசத்துல 1 நாள் 2 நாள் அல்ல, தினந்தோறும். அதுவே பூசை தபம் ஜபம் யோகம் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் அதுவே. எது? சிவனடியார்களுக்கு திருமுது செய்து வைப்பு. நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சிவனடியார்களுக்கு திருமுது செய்து வைப்பதே சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம். அது சிவ தர்மத்திரத்துல சொல்லி இருக்கிறேன். தவம் செய்கின்ற ஞானி, தவம் செய்கின்ற ஞானி, தவம் செய்கின்ற ஞானினா எவ்வளவு அவன் சிரமப்பட்டு தவம் செய்யணும் சாமானியம் அல்ல. தவம் செய்யறதுங்கிறது உடம்பை விருத்து உயிரை விருத்து இரவும் பகலுமாக சரிய யோக நெறியிலிருந்து சிவனை வழிபாடு செய்து சிவாலயங்களூரும் சென்று சிவ தியானத்திலிருந்து சிவ யோகத்திலிருந்து தள்ள வேண்டியதெல்லாம் தள்ளி கொள்ள வேண்டியதை கொண்டு இரவும் பகலுமாக சிவ வழிபாட்டிலே நின்று முதிர்ந்து தவநிலைக்கு வரும். சாதாரண அதுக்கு எவ்வளவு பாடுபடணும். அப்படிப்பட்ட தவமுடையவன் சிவலோகத்துக்கு போகிறான். அப்படிப்பட்ட தவமுடையவன் சிவலோகத்துக்கு போகிறான். இந்த பாடுகள்லாம் ஒண்ணும் இல்லாம தவம் செய்யாம ஜபம் செய்யாம கோயிலுக்கு போகாம கூட வேற எதுவும் செய்யாம தவநெறிகள் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற சும்மா இருக்கிறவன் அந்த தவம் செய்கின்ற ஞானிக்கு உபசாரம் பண்ணினான், ஒரு தானம் பண்ணினான், ஒரு உணவு போட்டான்னு சொன்னா இவனுக்கு இவ்வளவுக்கு போட்டான். அவ்வளவு பாடுபட்டு தவம் பண்ணுகிறவனுக்கு இவ்வளவுக்கு போறான். அந்த தவம் செய்கின்ற ஞானிக்கு ஒருவேளை உணவு கொடுத்தவன் இவ்வளவுக்கு போறான். தவம் பெருசா தானம் பெருசா? இப்ப தானம் பெருசா இருக்கு. அந்த தானத்திலே இந்த தானத்தை செய்வதனாலே, அந்த தானத்திலே இந்த தானத்தை செய்வதனாலே அவன் நல்ல தானத்துக்கு போயிடறான். நல்ல தானம் தெரியுதா? நல்ல தானம் இது சிவலோகம். அதனால தவம் செய்கின்ற ஞானியை விட தவம் செய்கின்ற ஞானிக்கு உபசாரம் பண்றவே உயர்ந்தவன். அவன் அவ்வளவு பாடுபட்டு தவத்தை சேர்க்கிற ஒரு நொடியிலே சேர்த்து கொண்டாடுவன். அது ரொம்ப பெருசு. ஆகையினாலே இப்படி அடியவர்களுக்கு நாடோறும் இணையப்படி செய்து இன்ன செயலின் நாள் இது பலகாலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பலகாலமாக அடியவர்களுக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பணம் இருந்தது, வருவாய் இருந்தது, தொழில் இருந்தது, இருந்தபடியினாலே செய்து கொண்டிருந்தாரு. மிகவும் எழுந்தருள அடியார் மிகவும் எழுந்தருள. இப்படி அடியவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாப்பாடு, 1 நம்பர் பொன்னி அரிசி நெய்வாலோடு சிலேபி அல்வாவோடு சாப்பாடு போடுறாரு. பணம் வேணும்னாலும் கொடுக்குறாருன்னா அப்புறம் சும்மா இருக்கிற அடியார் எல்லாம், சும்மா இருக்கிற ஆளெல்லாம் கூட வேஷம் போட்டுக்காங்கல அடியார் மாதிரி. சும்மா இருக்கிற சோம்பேறி எல்லாம் என்ன பண்ணுவான், உத்தரவாதத்தை போட்டு காசு வேணும், அதிக செலவு இல்லை. சும்மா ஒரு 10 ரூபா 5 ரூபா இருந்தா போதும். 5 ரூபா உத்தரவாதம் ஒரு 5 ரூபாய்க்கு கூட அப்பெல்லாம் ரொம்ப கம்மியா தவிர்த்து அடியார்கள் இப்ப நிறைய பெருகிட்டான். அடியார் நிறைய பெருகி நிறைய வந்தாங்க, நிறைய போட்டாங்க. நிறைய போட குறைஞ்சு போச்சு. எங்க குறைஞ்சு போச்சு? செல்வம் குறைஞ்சு போச்சு. முன்ன உடமையான பொருள் முழுதும் மாற அடிமையுடன் மண்ணும் காணியான நிலம் மற்ற
மற்றும் உள்ள நிலம் விற்று திறம் விற்று அண்ணன் அழித்தே மேன்மேலும் ஆறாமணத்தார் ஆயிடும். இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா, இப்படி போட்டுக்கிட்டே இருந்தாரா குறைஞ்சு போச்சு. அது இளையான்குடி நாயனார் புராணத்துல சொன்னார், இவர் அடியவர்களுக்கு செய்வதனாலே செல்வம் மிக அதிகமாகியது, செல்வம் மிக செறியவர்களுக்கு செய்வதனாலே செல்வம் அதிகமாகியது. குபேரனை போல வந்தாரு. இப்படி செல்வம் அதிக ஆக 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 போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஆக செல்வம் அதிகமாக இருப்பதினாலே இவர் போடுகிறார்னு சொன்னா இதுல ஒரு பெருமை. செல்வம் நிறைய இருக்குது, பண வசதி நிறைய இருக்குது, போடுறாருன்னா அது ஒரு பெருமையே இல்லை. அப்படின்னா இவர் புராணத்துல வரமாட்டார், இவரை சுந்தரது பாடமாட்டார். அதுக்காக அவரே குறைச்சாராம், வறுமையை உண்டு பண்ணாராம். அது சிவருமானே வறுமையை உண்டு பண்ணாராம். வறுமை வந்த காலத்திலும் செய்வான் ஆற்று பெருக்கற்று அடிசுடு அண்ணாலும் ஊற்று பெருக்காது உணவு உண்டு. ஆற்று பெருக்கற்று அடிசுடு அண்ணாலும் ஊற்று பெருக்காது உணவு ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார். நல்கூர்ந்தார் தரித்திரம் வந்தால் நல்கூர்தனா தரித்திரம் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார். இதை காட்டுவதற்காக சிவருமான் அவருக்கு வறுமையை தந்தார். இப்ப நாயனாருக்கு வறுமைன்னா சிவனே கொடுத்து அதுல அவர்களை வெற்றி பெற செய்து அவருடைய பெயரை உலகம் முழுவதும் கொண்டாடுறாப்புல பண்ணி கொடுத்த இருந்தா கொடுக்கறது என்னையா அப்படின்னு இருந்தா கொடுக்கறது என்னையா எனக்கு இருந்தா கொடுக்க மாட்டேன். இன்னும் பெருசா பேசுறீங்களே, அதனாலதான் கிடக்குது அப்படின்ட்டு போயிடுவான். அதுக்காகத்தான் இப்படி கொடுத்து என்னுடைய அடியவர்கள் இல்லாத போதும் கொடுப்பார்கள் என்று உலகத்துக்கு அவர்களை உலகத்துக்கு திருநீலகண்ட நாயனாரே அவருடைய ரகசியம், இது ரகசியம், அவருடைய கொள்கை ரகசியமான கொள்கை. அந்த ரகசியத்தை அம்பலத்து கொண்டு வந்தார். அந்த ரகசியத்தை சிவருமான் என்ன பண்ணாரு, அம்பலத்து கொண்டு. எதுக்கு அம்பலத்து கொண்டு வந்தார்னா இவரை அம்பலத்து கொண்டு போவதற்காக அவர் அம்பலத்து கொண்டு வருது. ரொம்ப அது ரகசியமான கொள்கை. அது வெளியிலே யாருக்கும் சொல்ல முடியாத கொள்கை, வெளியிலே தெரியாது. கற்புறு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்து போற்றி செய்து இப்புறம் ஒளியாதங்கள் இருவரும் போற்றினும் அற்புறு நிலைமை அயல் அறியாமை வாழ்ந்தார். யாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான கொள்கையை அம்பலத்திலிருந்தே வந்து அவருடைய ரகசியத்தை அம்பலத்துக்கு கொண்டு அவர் அம்பலத்துக்கு கூட்டிட்டு விட்டார். அத்தர்தான் அம்பலம் அணையம் மேவினார். அதுபோல பரமேஸ்வரன் நல்ல பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு கிறிஸ்து வச்சு அதன் மூலமாக அவருடைய பெருமை உலகம் முழுவதும் அறியுமா போல செய்து விடும். இருக்கிறான் வாழ்ந்தான் சேர்த்தாங்கிறதுல என்ன பேரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்தால் அதிலே இவ்வளவு வெற்றியை பெற்றால், அதிலே இவ்வளவு திருவுருளை பெற்றால் என்று இருந்தால் அல்லவா அது பிரயோசனம். இருந்தான், சம்பாதிச்சான், சேர்த்து வச்சான், செத்துப்பா, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பிராணிகள் கூட தான் சேர்த்து, எறும்ப பாருங்க சேர்த்து வைக்கதே இல்லையா, மழை காலத்துக்கு வந்து சேர்த்து வச்சிருக்கா பார்த்திருக்கீங்களா? அதனாலே இப்படி இல்லாத போதும் என்னுடைய அடியவன் செய்வான் என்பதை காட்டுவதற்காக அண்ணன் அழித்தே மேன்மேலும் ஆறாவணத்தராயின. எல்லாம் போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, வீடு போச்சு, நிலம் போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போச்சு. ஆனாலும் அண்ணன் போடுவதை போட்டுக்கிட்டு இருந்தார் முடிஞ்ச வரையிலும். அதுக்கு மேல போடுறதுக்கு வழி இல்லை. அப்பவும் போடணுங்கிற ஆசை, போடணுங்கிற ஆசை. இது எப்படின்னா, இப்ப சூதாடுகிறவன் சூதாடு பணம் இருக்கும்போது ஆடுறான்னா, பணம் இல்லாத போது அவனுக்கு எது மனசு வரும், எப்படியாவது காசு உடஞ்சு பார்த்து சூதாடு. அதுவே கொள்கை, அதுவே கொள்கை அவனுக்கு, அதுல இருக்கிற பிரிய அவனுக்கு, அதுல இருக்கிற சூதாடித்தானே இப்படி போனான் அப்படின்னு விட்டு வராது. சாமான் கண்கூடம் தெரிஞ்சு சொன்னாலும் கேட்க மாட்டான். இது கீழ்த்தரமான கொள்கையை மேற்கொண்டு, கீழ்த்தரமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம், அதிலே வைராக்கியம் விடாதோ. இது மேல்தரமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம். இது விவேக வைராக்கியம், அது அவிவேக வைராக்கியம். இது விவேக வைராக்கியம், விவேக வைராக்கியம், அது அவிவேக வைராக்கியம். அவிவேகம்னா அறியாமையினால வந்த வைராக்கியம். துரியோதனனை போல, துரியோதனனுக்கு எப்படி வைராக்கியம் இருந்துச்சு, ஊசி விட்டு நிலம் கூட தர மாட்டேன்,
சாகும்போது கொண்டு விட்டு போனேன் அத்தனை நிலத்தை. யாரு? துரியோதனன். கண்ணன் போய் காட்ட அவங்களுக்கு 5 பேருக்கு கடைசியா பாதி ராஜ்யம் கொடுன்னா கண்ணு கொடுக்க மாட்டேன். சொல்ல முடியல. 13 வருஷம் கழிச்சு வந்தா கொடுக்குறேன். 13 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறேன். பாதி ராஜ்யம் கொடுன்னு கேட்டாரு. உள்ளபடி நீ சொன்னபடி கொடுத்தாரு. கொடுக்க மாட்டேன்னா சரி 5 பேத்துக்கு 5 ஊராவது கொடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். 5 பேத்துக்கு 5 வீடாவது கொடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். கடைசியா ஊசி ஊற்று நிலம் கூட கொடுக்க மாட்டேன். வைராக்கியம் என்ன? மூடத்தனமான வைராக்கியம். அடியோட போனேன். அதனால வைராக்கியம் கொண்டதிலே வைராக்கியம். அதை கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கடமையவனே. கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கடமையவனே என்பது திருஞான சம்பந்தர் தேவா. அதனாலே இப்படி போட்டு அடியாருக்கு இட்டு மிடி வந்தது. மிடி வந்து கூட அவருடைய மனம் அந்த கொள்கையிலிருந்து மாறவில்லை. இதனாலதானே நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்து நினைக்கல. இதனாலதானே இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கல. மறுபடியும் அடியார்களுக்கு போட போனோம். எது போல? அந்த சூதாடுறவனை போல. இதனாலதானே வந்துச்சு நினைக்கிறானா? நினைக்கிறது இல்லை. அது போல இவங்க. அதனாலே தன்னடித்தே மேன்மேல ஆறாமணத்தர் ஆயினார். அங்கன் அவ்வூர் தமக்கு ஒரு பற்று அடியார் தங்கட்கு அமுதாக்க எங்குங்கானாலும் இது வந்த இளம்பாடை இது இருந்தார். அடியவர்களுக்கு போடுவதற்கு ஒன்றும் வயது இல்லை கண்ணூர்ல. அதுவும் நல்லா இருக்கும்போது அரைம்பேன் பணம் காசுல அந்த அரைம்பேன் திரும்பி கூட கொடுக்க மாட்டேன். காசுல கொடுக்க மாட்டேன். அதான் இந்த ஊர் இருந்த கொள்ளைய பார்த்தேன். ஜாமியாருக்கு போகிறது முன்னேறி சம்பாரிச்சு விட்டாரியா. போட்டு சம்பாரிச்சு விட்டார். சமையல் போட்டு இப்ப சிவனையும் உட்கார்ந்துருக்கா ஐயா. அதனாலே தங்கு வகையால் ஊரவர்கள் பழிப்பார். தங்கு வகையால் தான் கற்ற தன்மை நச்சூரால். அதனாலே சின்ன வயசுலேயே ஒரு இப்ப அதுவே வருது. நான் அதை நினைக்காம சொன்னேன். அதுவே வருது. எது வருது? சூதே வருது. முதல்ல நினைப்பு இல்லை. ஆயினும் இவர் சின்ன வயசுலேயே அந்த சூதாடுகிற வேலையை கற்றுருந்தார். களவும் கத்து மரம்னு சொல்றாங்க. களவும் கத்து மரங்கிறது அப்படின்னா தெரிஞ்சிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பு தரது வரை அதை கத்துக்கணுங்கிறது. களவும் கத்து மரம்னா களவை கத்துக்கூடாதுன்னு அந்த உண்மை. அந்த உண்மை களவும் கத்து மரம்னா களவும் கத்து மரம்னு சொன்னா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்ல. களவும் கத்து மரம்னா களவும் அப்படிங்கிற உண்மையினால கற்க கூடாது என்பது அதுல விளங்குகிறது. நல்ல ஞாபகம் சொல்லும். களவும் கத்து மரம்னா அப்ப கற்க கூடாதது என்பது அதில் விளங்குது அல்லவா. அதனாலே பொல்லாங்கு என்பவை பொல்லாங்கு. எது பொல்லாங்கு என்று பெரியோர்களால் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் விட்டுவிடு. அதனாலே இப்ப என்ன பண்ணினாரு? அடியவனுக்கு உணவு அளிப்பதற்கு எந்த வகையும் தெரியாமையினாலே எப்படி அடியவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் விடாமையினாலே தான் கற்ற சூது என்கின்ற சூதாட்டம் தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு அந்த சூதாட்டத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளை சம்பாதிச்சு அடியாருக்கு சாப்பாடு கொள்ளாமல் எண்ணம் வந்துச்சு. இவர்கள் தன் சுயநலம் கருதி செய்யவில்லை. தனக்கு சாப்பாடு இல்லை என்பதற்காக செய்யவில்லை. அடியார்களுக்கு சாப்பாடு போடுவதற்காக இந்த வேலை. அதனாலே தன்னலம் அல்ல. இது சிவன் செயல். ஞானிகள் சிவத்தை கருதி செய்கின்ற செயல் எல்லாம் பாதகமாக இருந்தாலும் சாதகமாக. ஞானிகள் சிவத்தை கருதி சிவத்துக்காக. எரிவத்த நாயனார் 5 பேர்த்த விட்டுனார்ல. எரிவத்த நாயனார் சிவாலயத்து கொண்டு போற புஷ்பக்குடலையே பிடுங்கி செதறிய யானை. இவ்வளவுதான். பெரிய ஒரு காரியம் நடந்து போகல. ஆனா அது பெருசு. சிவனுக்கு சென்று அது அணிவிக்கப்படுகின்ற புஷ்பத்தை யானை பிடுங்கி கையினால் பிடுங்கி செதறி விட்டது. அதுக்காக என்னையான்னு கேட்டாரு. இந்த மாதிரி பூக்குடலை சென்று பரவாயில்லையே நம்ம வாங்கிக்கலாம் படிச்சுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லப்பட இது பெருசா பிரமாதமா நம்ம இதுக்கு போய் புரண்டு அழுகுற. அந்த ஆளு புரண்டு அழுகாராங்க. யாரு? அந்த சிவகாமி ஆண்டார். என்ன பிரமாதம். பூச்செடி பூக்காத நாளைக்கு பறிச்சுக்கிறது. ஒரு நாளைக்கு இல்லைன்னா என்ன? இப்ப நம்ம ஒரு நாளைக்கு பூஜை பண்ணாம இல்லையா? எத்தனை நாள் விட்டுருக்க முடியல.
நாளைக்கு சேர்த்து பறிச்சு போட்டா போகுது, இதுக்கு போய் புரண்டு ஒரு நாள் வர அப்படின்ட்டு போகல. அந்த ஆளு எங்க பக்கமா அந்த யானை போச்சுன்னு கேட்டாரு. இந்த பூக்குடலை சிந்தனை யானை எந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் போச்சுடா. அட காத்து நெருப்பும் போனது போல போனாரப்பா. போனாரு. யானைன்னு பார்க்கல, அரசனுடைய யானைன்னு பார்க்கல, யாருன்னு கேட்கல, ஓங்கி வெட்டி விட்டாரு. தும்பிக்கையை வெட்டி. அந்த யானையை விலக்கி இந்த பூக்குடலைய சிந்துவதை தடுக்காமல் இருந்த பாகர்களை வெட்டினார். 5 பேர்த்த கொண்டு நின்றார். அறுவரை அணையதும். அதன் பிறகு என்னாச்சு? சிவபெருமான் வந்து அப்புறம் அவருடைய பெருமையை உலகத்துக்கு அறிவித்து எல்லாரையும் எடுத்து விட்டுட்டாரு. எல்லாரையும் எடுத்து விட்டாரு. பாகரும் எழுந்தார். அது என்ன ஆச்சுன்னா பாதகமா சாதகமான சாதகமா போச்சு. பாதகம் சாதகமாகி. அதே போலத்தான் வெங்கடேஸ்வர நாயனார் அப்பா கால வெட்டினார். சிவனுக்கு அபிஷேகம் பண்ற பால் குடத்தை காலில் தட்டி விட்டாருன்னு சொல்லி அப்பா காலை வெட்டி விட்டாரு. அப்பா காலை அது மாணிக்க வாசகர் சொன்னாரு. சாதியிலையும் பார்ப்பான் தான், சாதியிலையும் பிராமணன் கூட விரும்பா. அது என்ன காரணம்? பிராமணர்கள் வேதாகமங்களை ஊடுகின்றவர்கள், ஜபத்துபங்களில் இருப்போம். அதனால அதிக பாவம் பிராமணர்கள். சாதியும் என்ன ஒரு வாக்கியத்தை போட்டாங்க திருவாசகத்துல. சாதியும் அதுக்கு மேல அப்பா தாதைதானே தீதில்லை மாணி சிவகருமன் சிறைத்தானே சாதியும் வேதியன் தாதைதனை தாழ் 2 சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் கூட பாதகமே சோறு பற்றினவா தோணும். பாதகத்துக்கு சோறு போட்டான். சோறுனா முத்தி, சோறுனா முத்தி. நேரா சிவனுடைய சோத்தை சாப்பிட ஒரு சண்டை சொல்லுங்க. நேரா சிவனுக்கு நிவேதனமான அந்த நிர்மாலயத்தை உண்பவர் யாரு? அது 2 வகையா. சோறுனா முத்தி, சோறுனா இந்த சோறு. பாதகமே சோறு பற்றினவா தோணும். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு உண்டு. அதனால இவருக்கு சூதாட்டம் தெரிந்திருந்தது. அதை வச்சு ஆடி அது மூலமா பணம் சம்பாதிச்சு அடியார்களுக்கு சாப்பாடு பண்ணலாம்னு நினைச்சாரு. அந்த ஊர்ல ஒருத்தனும் சூதாடுறதுக்கு வரமாட்டேன். இவர்கிட்ட வருவானா? அந்த ஊரிலே சூதாடுவதற்கு ஆளை தேடி பார்த்தாரு. ஒருத்தன் கூட வரல. தங்கு வகையால் தான் முன்பு கற்றதன்மை நச்சூதால் பொங்கும் பொருளாக்கம் அங்கு புருவார் இன்மையினில் போவார். அங்கு ஒருத்தன் கூட இல்லை. பற்றம் ஏறி பலிக்கு வரும், பெற்றம் ஏறி பசுமாட்டில் ஏறி பலிக்கு வரும் பெருமான் அமரும் தானங்கள் உற்ற அன்பார் சென்ற ஏறி புறப்பட்டார். வெளியில புறப்பட்டாருன்னா இந்த சிவபக்தராஜா சாமி இருக்கிற கோயில் எல்லாம் வர வழியில இருக்கிற கோயிலாம் கும்பிட்டுட்டே வந்தார். உருகும் உள்ளத்தோடுபடி இருந்து கற்ற சூதால் நெய்தியான் கருமம் முடித்து கருதாரூர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார். வந்து சில நாளில் கும்பகோணத்துக்கு வந்தார். திருக்குடந்தைக்கு இருளாரும் மணிகண்டர் அடியார்க்கு அமுதளிக்க பொருளாயம் எய்தற்கு புகழ் குடந்தை அம்பலத்தை. அங்க சூதாடுறாலும் இருந்திருக்காது கும்பகோணத்துல. இவர் எனக்கு சூதாட்டம் தெரியும்னு டிவியில விளம்பரம் பண்ணியிருக்காரு. பல பேர் வந்துட்டேன். புகழ் குடந்தை அம்பலத்தை உருளாய சூதாடி உருபொருள் வென்றான நம்பர் அருளாகவே கொண்டங்க அமுது செய்வித்து என்பார். சூதாடுவார், அதுல பணம் கிடைக்கும், அதுல வெற்றி பெறுவார். சூதாடி வெற்றி பெறுவார். இப்ப சகுனியும் சூதாடினா தர்மத்தை சூதாடி கடைசியில தொடங்கி. அதனாலே சூதாடினார். அதுல வெற்றியிலே பொருள், அந்த பொருளை கொண்டு அடியவர்களுக்கு தந்தோறும் திருவுரு செய்வார். அதுல ஒரு தந்திரம் பண்ணுவாராம். முதல் சூதுல தான் தோத்து போவாராம். முதல் சூதுல இவருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. தோத்துட்டு பணம் பூராவா எழுதி எடுத்துக்குவானா, அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு மேல 100 ரூபா வச்சவன 200, 300, 500 வைப்பான். முதற்சூது முச்சூது தாழ்ந்தோற்று முதற்பனை அவர் உள்ள பிச்சூது பலமுறையும் வென்று அப்புறம் அடுத்த போல பூராவும் வெற்றி விருந்த பெரும் பொருளாச்சு. சொச்சூதான் மறுத்தாரை சுருகிய உருவி குத்தி. அதனால யாராவது அடாவுடிக்கு சண்டைக்கு ஏதாவது அடி குடி வந்தா அவனுக்கு குத்தரும். நச்சூதல் மூர்க்கர் எனும் பெயர் பெற்றார். அதனால அவருக்கு மூர்க்கன் பெயர். சூனில் வந்த இது பொருள் துரிசற்ற நல்லுணர்வில். சூதிரை வந்துச்சா அந்த பொருள்
அதுல குற்றம் இருக்குமா இருக்காத இப்ப கூட சொல்ல முடியல. பாவிகள் வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு கூட சொல்ல முடியல. திருடன், கொலகாரன், குடிகாரன், இந்த மாதிரி சூதாடுறவன் இப்படிப்பட்ட வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு சொல்ல முடியலவா? சொல்ல முடியலப்பா. இவர் போட்ட சாப்பாடு பாவம் தானே. இல்லை இடான்ட்டாரு, துணிஷ் இல்லைன்ட்டார், குற்றம் இல்லைங்கிறார். என்ன காரணம்? எல்லாம் சிவன் செயல் என்ற சிவனடியார்களுக்காக இவர் இருந்த காலத்தில் நிறைய போட்டாரு. இல்லாமையினாலே எப்படி அடியவர்களுக்கு போட வேணும் என்கின்ற எண்ணத்தினாலே இப்படி தன்னலங்கருதி செய்கின்றபடியினாலே அது குற்றம் இல்லை. புருஷற்ற நல்லுணர்வில் சீதகல அமுதாக்குவார் உள்ள தான் தீண்டார். அதுல பணத்தை இவர் வச்சுக்கிறது இல்லையா, வந்த பணத்தை அப்படியே அந்த சமையல்காரன்ட்ட கொடுத்துரும். சமையல்காரன்ட்ட கொடுத்து வேண்டிய சாமான உள்ள வாங்கி சமையல் பண்ணி போகணும். இவர் தொடர்றது இல்லையா? இது வந்த பணத்தை அப்படியே அவன்கிட்ட பக்கத்திலேயே வச்சுன்னு போராட்டம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த சமையல்காரன் தான் தீண்டார். அடியவர்களுக்கு திருவுருள் படைப்பது கடைசியா இவர் சாப்பிடும். அப்போ காதலுடன் அடியார்கள் அமுது கடைப்பந்தி ஏதமிலா வகை தாமும் அமுது செய்தது இருக்கும் நாள். கடைப்பந்தி இவர் கடைசியில் சாப்பிடும். அடியவர்களெல்லாம் சாப்பிட்ட பிறகு அது பரிகல சேஷம்னு சொல்லுவோம். பாத்திர சேடம் பரிகல சேஷம்னு சொல்லுவோம். பாத்திரத்துல இருக்கிறத அடியார்களுக்கு போட்டுறது, மிச்சம் இருக்கிறத கடைசியா சாப்பிடுறது பாத்திர சேடம். அடியவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்துல சாப்பிடுறது பரிகல சேஷம். இப்படி இவர் பாத்திர சேடம். நாதந்தன் அடியாருக்கு நல்லடிசில் நாள்தூர் திறந்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்தங்க அருளாலே ஏதங்கள் போய் அகல. இப்படி செய்து 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 அதனாலே திருவருள் இவருக்கு நிறைய சேர்ந்து இந்த புண்ணியத்தினாலே தொழில் செய்து லாபம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? பணம் உண்டிது, பணம் நிறைஞ்சு செய்ய செய்ய பணம் உருமில்லை. இந்த வேலை 10 லட்சத்துக்கு விட்டுச்சு, அடுத்த வேலை 20 லட்சத்துக்கு விட்டுச்சு, அடுத்த வேலை 30 லட்சத்துக்கு விட்டுச்சுன்னா பணம் எவ்வளவு கோடிக்கணக்காக சேர்த்து. அது போல இவர் செய்கின்ற புண்ணியம் 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 நிறைய சேர்ந்து போச்சு. அந்த புண்ணியம் சேர்ந்ததினாலே இவர்கிட்ட இருந்த குற்றங்கள் எல்லாம் போய்விட்டது. தானவம் கண்ணமாயாய குற்றங்கள் எல்லாம் போய் ஏதங்கள் போயகல. இவ்வுலகை விட்டதற்பின் இவ்வுலகை விட்டதற்கு இவ்வுடம்பை விட்டதற்பின் இவ்வுலகை விட்டதற்பின் பூதங்கள் இசைபாட பூதங்கள் இசைபாட சிவபூதங்கள் இசைபாட ஆடுவார் புறமுக்க பூதங்கள் இசைபாட ஆடுவார் பூதங்கள் இசைபாட ஆடுவார். பூதங்கள் பாடுமா ஜோருமா அந்த ஆட்டத்துக்கு பூதங்கள் பாடுவார். பூதங்கள் இசைபாட ஆடுவார். யாரு? அப்படி ஆடுவருடைய புறமாகி சிவபுரத்துக்கு சென்று விட்டார். பூதங்கள் இசைபாட ஆடுவார். வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரை கண்டது அடியவர்கள் நமக்காக்கும் நல்லார் நற்சூதாராம். போட்டார் ஒரு நல்லார் நற்சூதர். சூதாரனால கட்டவும் நினைக்க கூடாது. நல்லார் நற்சூதர். சூதர்ங்கிறதுக்கு ஒரு அடைமொழி போட்டார், நற்சூதர். ரொம்ப கட்டிக்காரு. நற்சூதரா மூர்க்கர் கடல் தாம் வணங்கி. அப்படிப்பட்ட மூர்க்க நாயனாருடைய திருவடியை வணங்கி சொல்லாட்சி சோமாசி மாறர்கிறன்னு சொல்லுவான். அதுக்கு மேலே நான் சோமாசி மாற நாயனாருடைய தரத்தை சொல்லுகிறேன்.